ஆறாவது கணக்கு பாருங்க. சுலைமான் 3.350 கிராம் உருளைக்கிழங்கு, அதாவது 3 கிலோ 350 கிராம் உருளைக்கிழங்கு, 2 கிராம் 250 கிலோ வந்து தக்காளி, இந்த 2 கிலோ 250 கிராம் தக்காளி வாங்குகிறார். மொத்த பொருட்களுடைய எடை வந்து 10. அதாவது இப்போ இப்படி பார்த்துக்கணும். இப்போ என்ன செய்யணும்? 3.350, அதுக்கு அடுத்தது 2.250. இது என்ன செய்கிறான்? வெங்காயம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இடம்னு பார்க்கணும். 0, 5 5 10க்கு மீதி 1 6 6 600 இருக்குது. இவன் மொத்த இடம் எவ்வளோ பையில்? 10 கிலோ 250. அப்போ என்னது? 6.600 லெஸ் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும், இதை லெஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இது 50, இங்கே பாருங்க 12. அதாவது இவன் வந்து 9ஆக மாறிடுவான், இங்கே 12ஆக மாறிடும். 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, இங்கே 9ல் 6 போயிடுச்சு. அப்போ 3.650. முதல்ல சொன்னீங்களே மிஸ், நீங்கள் வந்து 3 2 1ன்னு தான் நீங்கள் மாற்றணும். நீங்கள் வந்து அப்படியே படிக்கக்கூடாது 350 250 அப்படின்னாக்கா. இந்த கிலோகிராம் கிராம்னு இருக்கிறதால இந்த கிராமை வந்து 350ன்னே நம்ம படிக்கலாம். அதே போல் நம்ம பைசா ரூபாயின்னும் போது அப்போ முழுமையாக படிக்கலாம். அந்த உதிரியோடைய அலகுகள் இங்கே கொடுத்துட்றாங்க கிராமுன்னு. அதனால் இதை 350 250 600 அப்படின்னே நம்ம படிக்கலாம். சாதாரண எண்களாக இருந்தாக்கா தனித்தனியாக படிக்கணும். இந்த மாதிரி விலையோ ரூபாயில் இருக்கிறதோ இந்த கிலோகிராமில் உள்ளதையோ நம்ம அப்படியே படிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு வழி எழுதணும். சுலைமான் வாங்கிய உருளைக்கிழங்கின் அளவு, தக்காளியின் அளவு, அப்போ வெங்காயத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்கணும். அப்போ என்ன செய்யணும்? வழி ஸ்டெப்பு எழுதணும். பொருள்களின் மொத்த எடை அப்படின்னு போட்டுட்டு என்னது 10.250 கிலோகிராம், மேலே கிலோ, இது வந்து கிராம் அப்படின்னு போட்டுக்கணும். ஈஸி. கூட்டல் கணக்கு தெரிஞ்சால் மீதி எல்லாம் செஞ்சிடலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3.650 கிராம். கி கண்டிப்பாக இந்த அலகு போடணும். அலகு போடலைன்னா மார்க்கு குறைச்சிடுவாங்க, அதனால் அலகு போடணும். அடுத்தது பாருங்கள். 0.73 பெறுவதற்கு 7.1 எவ்வளவை கழிக்க வேண்டும்? இப்போ 0.71 தான் என்ன செய்யணும்? ஆன்சராக வரணும். அப்போ 7.1 எவ்வளவை கழிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதை விட என்னது கம்மியாக இருக்கு. எவ்வளவை கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7.1 தான் வந்து 7.1 கழிக்கணும். 7.1 எவ்வளவை கழிக்க வேண்டும்? என்ன செய்யணும்? நம்ம 7 இங்கே போட்டுக்கிட்டு 1 எவ்வளவு கழிக்கணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு இதான் விடை வரணும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? இப்படி கேட்குறாங்க. அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? கழித்தல் செய்யணும். மேலே தசம எண்களில் 10ல் 1 100ல் 1, அதாவது 10ல் 1 தான் இருக்குது, 100ல் 1 1000ல் 1 இல்லை. அதனால் இந்த 2 0 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கழித்தல் ஈஸியாக வரும். அப்போ என்னது? 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. இங்கே ஏற்கனவே என்னது 1 தான் இருக்குது, அதுவும் கடன் போயிடுச்சு. அதனால் இவனை அடிச்சுட்டு 6ஆக மாற்றிட்டு இவனை அடிச்சுட்டு 10ஆக போட்டு. இப்போ 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, அப்போ 6. 6.387 வந்து கழிச்சா நம்மளுக்கு இது பெறும். 7.1 1 இதை கழிச்சா இது விடை வரும், இதை கழிச்சா இது விடையாக வரும், இல்லாட்டி இதை கழிச்சா இது விடையாக வரும். அதான் ஆன்சர். உங்களுக்கு இதான் ஆன்சர். 8வது கேள்வி பாருங்க. 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர். கழித்தல் தான், கூட்டல் கழித்தல் தான் இந்த பயிற்சியில், பெருக்கல் கிடையாது. 53.7 வழி எழுதணும். அந்த மாதிரி வழி கணக்குகள்லாம் வழி எழுதணும். வழி எழுதினா தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். 53.7 இங்கே 35.6 எளிமையாக போட்டுடலாம். 7ல் 1 போயிடுச்சுன்னா என்னது? 6 போயிடுச்சுன்னா 1,
3ல் 5 போகாது, அதனால் கடன் வாங்கிட்டாக்கா 13ல் 5 போயிடுச்சுன்னா 8. இங்கே தசம புள்ளிக்கு நேராக கூட்டலாக இருந்தாலும் சரி கழித்தலாக இருந்தாலும் சரி தசம புள்ளிக்கு நேராக தசம புள்ளி வைக்கணும். பெருக்கல் வகுத்தலில் வேறு ரூலு. இங்கே பாருங்கள், இதில் 1 கடன் கொடுத்துட்டீங்க, அதனால் 1 இருக்கும். அதனால் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்போ 18.1 எவ்வளவு குறைவாக உள்ளதுன்னா 18.1 கிலோமீட்டர் குறைவாக உள்ளதுன்னு எழுதணும். இதுக்கு இதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், அகிலன் வடிவியல் பெட்டியை ஜாமெட்ரி பாக்ஸ் வடிவியல் பெட்டியை 25 ரூபா 75 பைசாக்கு, பென்சிலை 3 ரூபா 75 பைசா, பேனாவை 17 ரூபா 90 பைசாக்கு வாங்குகிறோம். கடைக்காரரை 50 ரூபா கொடுக்குறோம். இது 3 ஐட்டத்தையும் கூட்டிக்கணும். இது 3 ஐட்டத்தையும் என்ன செய்யணும்? பென்சில் பாக்ஸு, பேனா, பென்சிலு, ஜாமெட்ரி பாக்ஸ் 3த்தையும் வாங்கிக்கிறோம். இதை 50லேருந்து கழிச்சிடணும். இங்கே பாருங்கள், 3.8 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. சமபக்க முக்கோணம்னா என்னது? இதான். இவன் 3மே சமம். 3.8 3.8 3.8. அப்போ 3.8 3.8 கூட்டணும். அப்போ 3.8 3.8 3.8 3த்தையும் கூட்டுங்க. 3 8 24க்கு 4 மீதி 2 3 9 9 2 11. இப்போ நேராக புள்ளி வச்சா 11.4 சென்டிமீட்டர் பக்க அளவு. அடுத்ததாக நம்ம கொள்குறி வகைகளை பார்ப்போம்.